லலாதுங்க ஸ்தனகரடி சுத்த முக்தோத்திய கஷ்டம் வாராத்யம் ஸ்வம் சதசிரதிந்தி மத்யாபயந்தி சோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினி கலிதம் யாபலாக்கிருஸ்திய புங்கே கோதாதஸ்யை நமைதமியம் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே திருப்பாவை பாடியர்ல வல்ல வல்வளையாய் நாடினீ நான் வழங்கவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்றைய தினம் மது நிறைந்த மார்கழி திங்களின் 6வது நாள் பாசுரம். ஐந்து நாட்களாக முதல் நாளிலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறி தன்னுடைய தோழியரை எழுப்புகிறான். எழுப்பிய தோழியருக்கு இரண்டாவது பாசுரத்தின் வாயிலாக என்னென்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை இந்த மார்கழி நோன்பினுடைய சிறப்பை சொல்லும்போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்பதை விளக்குகிறாள். விளக்கிவிட்டு 3வது நாள் ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேர் பாடினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பினுடைய மகத்துவத்தினால் நோன்பினுடைய பலனால் நாம் மாத்திரம் நன்றாக இருக்க போவதில்லை, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மழை பெய்து நன்றாக இருப்போம் என்று 3வது பாசுரத்திலே சொல்லுகிறார். 4வது பாசுரத்திலே ஆழி மழைக்கண்ணா என்று அழைத்து மழை எவ்வாறு பெய்ய வேண்டும், மழை பெய்யணும்னு பொதுவாக கேட்கறதை விட எப்படி பெய்ய வேண்டும் என்று 4வது நாள் விளக்குகிறாள். அடுத்தது 5வது நாளிலே மாயினை மண்ணு வளமதுரை மைந்தனை எப்படி வணங்க வேண்டும் என்றால் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும்னு சொல்றேன். இன்றைய தினம் 6வது நாள் பாசுரம். புல்லும் சிலம்பினகான். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ, பில்லா எழுந்திராய் பேய்முளை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரர்வம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். ஒரு அருமையான பாசுரம். புல்லும் சிலம்பினகான். பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தனக்கு வேண்டி இரை எடுப்பதற்காக புறப்பட்டு விட்டது. இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். ஒரு சாதாரண 5 அறிவு 4 அறிவு கொண்ட பறவைகள் கூட பொழுது புலர்த்ததை உணர்த்தி விட்டு தன்னுடைய பணியை தொடங்கி அடுத்த பாசுரத்தில் அருமையாக சொல்லுவாத. புல்லும் சிலம்பினகான். பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆகாயத்திலே பறக்க துவங்கி விட்டன. சரி, அது கிளம்பக்கூடிய அதே நேரத்திலே புல்லரையன் கோயிலின் வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ. அது தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தோழியை எழுப்புறதுக்கு என்ன சொல்றா, பறவைகள் எல்லாம் தன்னுடைய பணியை துவங்க ஆரம்பித்து விட்டது. அதே நேரத்தில் இந்த பறவைகளுக்கு அதிபதியாகிய புல்லரையனுடைய கோவிலிலே வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டிலையோ. அந்த சங்கு ஒலிக்கக்கூடிய ஒளி பேர் அரவமா இருக்கான், அவ்வளவு கணியன் ஒலிக்கிறது. அந்த சங்குக்கும் நாச்சியாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றது மழையை சொல்லும் போது கூட நீ சங்கநாதமாக இருக்கணும், மழை எப்படி பெய்யணும்னு கேட்டால் ஆழி போல் மின்னணும் வளம்புரி போல் நின்று அதிர்ந்துங்கிறார். வளம்புரி சங்கினுடைய சத்தம் எப்படி அதிர்ந்துக்கிறோமோ அது மாதிரி இடி முழக்கத்தோடு பெய்யணும்னா
இங்கே அதை அப்படியே சொல்றா. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டீலையோ. அங்கே சங்கு முழங்கி கோயிலிலே மணி அடித்து புல்லரையன் கோவிலிலே பூஜை துவங்க இருக்கிறது. இந்த சங்குக்கும் நாச்சியாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சமுத்திரத்துக்கு சிவீம் ஸ்ரீர சமுத்திரராஜ தனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் அப்படின்னு சொல்லுவார். தாயார் வந்து சமுத்திரராஜனுடைய பொண்ணு. பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் கிடையும் போது கிடைத்தவள். அதனால சங்குக்கும் அவளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனாலதான் கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோன்னு அந்த சங்கனுடைய பெருமையை சொல்லுவா. நீ பெருமாளுடைய அதரத்திலே உன்னை வைத்து அவர் சங்கை சப்தம் எழுப்பும் போது அவனுடைய வாயில் எச்சில் உண்மையில பட்டிருக்குமே, அது வாசனை எப்படி இருக்கும்னு கேட்குறான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, தாமர புஷ்பம் மாதிரி அவளுடைய வாயை சொல்லுவோம், வாசனை எப்படி இருக்கும்? அவனுடைய அதரத்திலிருந்து வரக்கூடிய எச்சிலினுடைய அமுதமான சுவையை நீ ஒருத்தையே உண்டு விட்டாயே என்று சங்கை பொறாமையோடு பேசுவான். உனக்கு நீ பாக்கியம் செய்தவள் சங்கே, சொல்லாளி வெண் சங்கேப்பா. எப்படி இருக்கும் பெருமாளுடைய அதரத்தினுடைய சுவை? அவன் வாயிலிருந்து அதரங்களிலிருந்து வரக்கூடிய காற்று, அதனுடைய எச்சில், அதனுடைய சுவை எப்படி இருக்கும்னு தாயாரானவள் சங்கிட்ட கேட்பான். அது நிறைய பாசனம் அது. அதனால இங்க அதையும் சொல்றான். வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்தீராய். அம்மா எந்திருமா. பறவைகள் சிலிர்த்து கொண்டு வெளியே புறப்பட்டு விட்டது, தன்னுடைய சிறகை விரித்து கொண்டு. புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் ஓசையும் கிளப்பிட்டார்கள். இன்னும் நீ தூங்குறியே, பிள்ளாய் எழுந்தீராய். எழுப்புறது கூட அழகா சொல்லுவா. பிள்ளாய் எழுந்தீராய் எந்தது என்ன பண்ணணும்? பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி. எப்படிப்பட்டவன் தெரியுமா? பூதகின்னு ஒரு ராட்சசியை கம்சன் அனுப்பினான். அவள் ஒரு சாதாரண பெண்ணாக வந்தாள். வந்து குழந்தையை யசோதை தனிமையில் விட்டுவிட்டு வெளியே போயிருக்கா. ஏதோ ஒரு பால் தன்னுடைய பாலை கடைவதற்கோ அல்லது தயிர் கடைவதற்கோ ஏதோ ஒரு வேலையா போயிருக்கா. தொட்டிலே கிடந்த அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இவள் தன்னுடைய நஞ்சு கலந்த தன்னுடைய பாலை தன்னுடைய மார்பகங்கள் வழியாக அவளுக்கு கொடுக்கணும்னு குழந்தைக்கு முயற்சி பண்றா. இந்த குழந்தையை தூக்கி வாரி அணைத்து கொண்டு அவள் பால் கொடுத்த உடனே இவன் அவருடைய பாலை குடிக்கக்கூடிய சாக்கில் அந்த பூதகியை கொண்டு விடுகிறான். அதான் அவ அழகா சொல்றான். புல்லாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு. அப்படி பூதகியை அவளுடைய மார்பகங்களிலிருந்து பால் குடிக்கக்கூடிய நிலையிலே குழந்தையாக இருந்தக்கூடிய கிருஷ்ணன் அவளை அப்படியே புரிஞ்சு விடுகிறான். தேவகி புலம்புவா. என்ன புலம்புவானா, அந்த பேயாக இருந்தக்கூடிய அந்த பேயாக பிறந்த அந்த பூதகிக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேப்பா. ஒரு பேயாக பிறந்தவள் கூட அவருடைய மார்பகத்திலிருந்து பால் எடுத்து கிருஷ்ணனை கொள்வதற்காக கொடுத்தா கூட அவளுக்கு கிடைத்த பாக்கியம் நான் பெற்ற குழந்தையாகி எனக்கு கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கிற பாக்கியம் கிடைக்கலையேன்னு தேவகி புலம்புவா. பூதைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நோக்கம் கொள்ளக்கூடியதாக கூட பகவான் அவளையும் தாயாக பாவித்து அவளுடைய நஞ்சையும் உண்டான். பேய் முளை நஞ்சு உண்டு. அடுத்தது சகடாசுரன் ஒருத்தன்
குழந்தையை கூட்டிக் கொண்டு ஒரு விருந்துக்கோ இதுக்கோ போகிறார்கள். அந்த வண்டியில் அந்த சகடத்தினுடைய சக்கரத்தில் மூலமாக வந்து அந்த சக்கரமாக ஓடி வந்து குழந்தை கொண்டு வரலான்னு பார்க்குறான். அப்பொழுது இந்த கிருஷ்ணனானவன், குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த சக்கரத்தை உதைகிறான். உதஞ்ச உடனே சகடாசனன் தூள் தூளாக நொறுக்கி போகிறான். கள்ளச்சகடம் அப்படிங்கிறது உண்மையான சகடம் இல்லை. சகடம்னா வண்டி, வண்டி சக்கரமாக வேஷம் போட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய சகடாசுரன். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, ஒரு உதவிட்டான், அது தூள் தூளாக நொறுக்கி கீழே விழும்போது அசுரனாக விழுகிறது. அதை அனுபவிக்கிறான். இப்போ பெருமாளுடைய திருவாயினால் முளையுண்ட பால் குடிப்பதற்காக ராட்சசியா வந்தவளுக்கு பெருமாள் தன்னுடைய அதரங்களினால் அவளுக்கு மோட்சம் கொடுக்கிறார். தன்னை கொல்ல வேண்டும் என்று வந்த சகடாசுரனுக்கு தன்னுடைய திருவடியினால் உதைத்து அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இப்ப பெருமாளுடைய ஒவ்வொரு அவயங்களும் என்னென்ன காரியம் பண்ணது பின்னால ரொம்ப விளக்கமா சொல்லுவா. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான்னா, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை. எப்போது பார்த்தாலும் அலையலையாக வந்து கொண்டிருக்கிற திருப்பார்கடலிலே வெள்ளத்து அரவில், பாம்பின் மேல, ஆதிசேஷன் மேல துயிலமர்ந்த வித்தினை. அவன் துயின்று இருக்கான். அவனை வித்துனா என்ன, வித்துனா என்ன, இந்த உலகம் பூரா ஒரு விருஷமாக எடுத்துக்கொண்டால் அதற்கு வித்து அவன் தான் மூல காரணம். எல்லாவற்றுக்கும் மூலம் அவன் தான். அதனாலதான் அந்த யானை கத்தினுதான், ஆதி மூலமேனு கத்தினுதான். அருமையா பின்னால வரும். வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். பகவானு அந்த கிருஷ்ணனை பத்தி எப்படி நினைக்கிறான்னு கேட்டா, தன்னை கொல்ல வந்த பூதகியை அவருடைய முளைப்பால் அருந்தி அவனை கொண்டான். கொல்ல வந்த சகடாசுரனை தன்னுடைய சின்ன பிஞ்சு குழந்தையாக இருந்த தன்னுடைய பிஞ்சு கால்களினால் உதைத்து சகடாசுரனை கொண்டார். இப்படிப்பட்ட அவருடைய பெருமாளுடைய லீலைகளை நினைத்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். முனிவர்கள்னா யாரு? எல்லாவற்றையும் துறந்தவர்கள். யோகிகள்னா என்ன? எல்லா வகையான யோகங்களையும் பயின்றவர்கள். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரறவம். அழகா சொல்ல வரணும். எழுந்துங்கிறது கூட மெல்ல எழுந்து. மெல்ல எழுந்துனா என்ன அர்த்தம்? ஐயோ பரபரப்பா, ஐயோ நாளை ஆயிடுத்தே, நேரம் ஆயிடுத்தே அப்படின்னு பரபரப்பா இல்லையா? அவர்கள் நிதானமா மெல்ல எழுந்து அறியன்ற பேரறவம். எந்திருக்கிறது மெதுவா எந்திருக்கிறா, ஆனா ஹரி ஹரின்னு சொல்றது பேர் அரவமா சொல்றான். சத்தம் போட்டு ஹரி 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 என்று பெருமாளுடைய நாமாவை சொல்றான். ஹரி என்ற பேரறவம் உள்ளம் அந்த அரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரொம்பவாய். இப்ப என்னென்ன அரவம் கேட்கறது? 4 வகையான சத்தங்களை சொல்றான். என்ன சத்தம்? வெள்ளை விழிசங்கின் பேரறவம். ஒரு பக்கம் கோவில்ல நடை திறந்தாச்சு, பறவைகள் எல்லாம் தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு பறக்க துவங்கி விட்டன. புல்லும் சிலம்பெனகான்.  புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கன் பேரறவம்.
என்னென்ன சத்தம் வருது, பறவையினுடைய சத்தம் ஒரு பக்கம், அடுத்த பாட்டில் அதையும் நல்லா சொல்லுவா. சங்கத்தினுடைய சங்கு முழங்கக்கூடிய சத்தம், வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டீர்களோ. இவ்வளவு சத்தம் போடுறாளே, இன்னுமே உனக்கு காது கேட்கல? பிள்ளாய் எழுந்திராய், எந்திருமான். எப்படிப்பட்டவனை பாட போறோம்? பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோசியவன். அவன் யாருன்னு கேட்டா, பேசியாக வந்த பூதகையினுடைய மார்பகத்தில் பால் குடிக்கும் சாக்கிலாக அவளை உயிரை உறிஞ்சவன். கள்ளச்சகடமாக வந்தவனை உதைத்து காலோச்சியவன். அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கான, வெள்ளத்து அரவில் துயிலம் வந்த வித்து. திருப்பார்கடல்ல பைய துயின்றவன் அவன், எல்லாவற்றிற்கும் வித்தானவன், நமக்கெல்லாம் சொத்தானவன். நம்முடைய சொத்து யாருன்னா அவன் தான். இந்த உலகத்துக்கே வித்து அவன் தான், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து அவன் தான். வித்தினை என்னன்னா, இது ஏன் அவனை வித்துன்னு இங்கே சொல்றான்னா, அது ஒரு பகவானுடைய பக்திங்கிறது நம்மளுடைய மனசுல விதை போட்டது மாதிரி இருக்குமா. அப்பதான் ஞானம்ங்கிறது விருஷமா வளரும். அதுதான் இங்கே சொல்றேன். அந்த பகவானுடைய எண்ணங்களை, பகவானுடைய திருவடியை, பகவானுடைய நாமாவையை நம்முடைய மனசுல வித்தாக, விதையாக ஊன்றிக்கொண்டால் ஞானம்ங்கிறது விருஷமாக நமக்கு வளரும். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவர் அந்த பகவானுடைய எண்ணத்தை, பகவானுடைய சிந்தனையை, பகவானுடைய நாமாவை, பகவானுடைய திருவடியை மனதிலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரர். மெதுவா எந்திருது, எந்திருக்கும் போது மெதுவா எந்திருக்கிறாங்க. ஹரிங்கிற நாமத்தை பேரரவமாக சொல்றாங்க. ஹரி என்ற பேரரவம். அந்த சத்தம் உன்னுடைய காதல் விடலையா, உள்ளம் புகுந்து ஒளிந்தேலோ ரம்பாவாய். அதனை உன்னுடைய மனசுக்குள்ள புகுத்தி கொண்டால் குளிர்ந்தேலோ ரம்பாவாய் என்று தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள். இதை கூறி நினைவு செய்கிறேன். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாழ் திருநெல்லி வயநாடு வாழியே, வன்புது நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஈயர் திருவடிகளே சரணம், வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்தனம், தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய ஏதசே, ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமः, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः, ஆபதாம கத்தாரம் காதாரம் சர்வதம் பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம், அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபேஷ்யதான சேர்ந்து சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம், காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வாபா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய சமர்ப்பயாமி. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.